الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அனைத்தையும் சீரான முறையிலே பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை அச்சட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், மறுமை வரைக்கும் இந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றி வாழப்போகின்ற முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கக்கூடிய புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நன்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு என்னென்ன விடயங்களை ஏவி இருக்கிறார்களோ, வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்தும் என்னென்ன விடயங்களை விட்டும் நம்மை தடுத்திருக்கிறார்களோ, விலக்கியிருக்கிறார்களோ, அந்த அத்துணை அம்சங்களையும் விட்டு விலகி அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் கடந்த இந்த நாட்களிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்பு பட்ட அந்த சில வணக்கங்களை, அப்படியாப்பட்ட சில வணக்கங்களிலே ஈடுபட்டோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே சிறப்பித்து கூறுகின்ற ஒரு நபியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் قد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்ற செய்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே படிப்பதற்கு உங்களுக்கு பல செய்திகள் இருக்கின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்திலே படிப்பதற்கு, அவர்களோடு இருந்த அந்த ஈமான் உள்ளவர்களோடு இருந்து நீங்கள் படிப்பதற்கு பல செய்திகள் இருக்கின்றன என்ற செய்தி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்படி சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா. அல்லாஹ் எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கட்டளை பிறப்பிக்கிறான், நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய வழியை துயர்ந்து செல்லுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் எங்களுடைய நபிக்கும் அல்லாஹ் கட்டளையாக இருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் அடிக்கடி நினைவு கூறும் விதத்திலே நாம் தொழுகின்ற தொழுகைகளில் கூட அடிக்கடி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறோம். நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கடைசியிலே ஸலவாத் இப்ராஹிமியாவிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறோம்.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد என்று நம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் தொழுகின்ற அந்த தொழுகையிலே நினைவுபடுத்துகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அளவு தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறான். நாம் பல்வேறுபட்ட வணக்கங்களின் போது நாம் கடந்த இந்த நாட்களிலே செய்த இந்த ஹஜ்ஜுடைய அந்த பெருநாளுடைய தினமாக இருக்கலாம், அதிலே நாம் நிறைவேற்றிய சில வணக்கங்கள் உல்ஹியா போன்ற வணக்கங்களாக இருக்கலாம், இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்துகின்ற அல்லது அவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக செய்த அந்த சாதனைகள், அல்லாஹு தஆலாவுடைய அந்த சோதனைகளை நாம் நினைவுபடுத்துகின்ற விடயங்களாக இவைகள் காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான சில செய்திகளை அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஆங்காங்கே சொல்லி தருகிறான். இப்படி நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து படித்து நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பல செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு ஈமானிய தந்தைக்கு, ஒரு ஈமானிய தாய்க்கு, ஒரு ஈமானிய குழந்தைக்கு, ஒரு ஈமானிய மகனுக்கு, ஒரு ஈமானிய கணவனுக்கு, ஒரு ஈமானிய மனைவிக்கு, ஒரு ஈமானிய அழைப்பாளனுக்கென்று இப்படி பல்வேறுபட்ட படிநிலைகளில் உள்ளவர்களுக்கும் அழகான முன்மாதிரிகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படித்துக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து அல்லாஹ் நமக்கு இப்படி பல்வேறுபட்ட கோணங்களில் இருந்து பல விடயங்களை அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக தன்னுடைய உம்மத்துக்கு பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். தன்னுடைய உம்மத்துக்கு இஸ்லாத்தின் பக்கம் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். அதனை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி வீரியமாக தன்னுடைய சமூகத்திலே அதனை எத்தி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் இந்த தாவாவை, இந்த இஸ்லாத்தை இந்த சமூகத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு செய்யப்படுகின்ற மிகப்பெரிய அநியாயமாகிய அந்த சிறுக்கை இந்த சமூகத்திலே இருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே போராடினார்கள். அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக இதனை நிறைவேற்றினார்கள். இதனை நான் நிறைவேற்றினால் இதன் மூலமாக எனக்கு பல பாதிப்புகள் வரலாம் என்பதை உணர்ந்திருந்தும், அந்த சமூகம் அந்த அளவுக்கு அந்த சிலை வணக்கத்திலே ஊறி கிடந்திருந்தும், ஏன் தன்னுடைய தந்தையே இந்த சிலை வணக்கத்தினுடைய மிக பிரதானிகளில் ஒன்றாக தன்னுடைய தந்தை காணப்பட்டும், அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அவர் தைரியமாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதில் அவர் ஒரு பொழுதும் ஒரு கணமும் அவர் பின்வாங்கவில்லை. அவர் தன்னுடைய பொறுப்பை, தனக்கு அல்லாஹ் தந்த அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுவதில் அவர் முழுமூச்சாக ஈடுபட்டார். இந்த உலகத்திலே உள்ள அனைத்து மக்களும் இதற்கு எதிராக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தனி மனிதனாக இருந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தனி மனிதனாக இருந்து கொண்டு குரல் கொடுத்தார். இதனால் தான் இவருக்கு இந்த அளவு பல சிறப்புகள் இருக்கின்ற அன்புக்குரியவர்களே. அவர் தன்னுடைய சமூகத்துக்கு இந்த சிறுக்கு என்பது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கங்கள் செலுத்துவது என்பது எவ்வளவோ மடத்தனமான செயல் என்பதை அவர் எவ்வளவு அறிவுபூர்வமான முறையில் அந்த சமூகத்துக்கு உணர்த்தினார் என்ற செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நடைமுறைப்படுத்துவதில், தான் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய விடயத்தை சரியாக நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு முழுமூச்சாக ஈடுபட்டார் என்பதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலிகளில் இருந்து நாம் பாடம் படிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் அவர் சரியாக நடந்து கொண்டார். இனி என்ன நடக்கும் என்பது அவர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய விடயத்தில் அவர் நம்பிக்கையோடு உறுதியோடு இருந்தார். அல்லாஹ் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் ஆழமாக இருந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த பிரச்சாரத்தினுடைய விளைவாக அவர்களுடைய கூட்டம் சூழ்ச்சி செய்து அவரை நெருப்பிலே போடுகிறது.
ஆனால் அவருக்கு தெரியாத நெருப்பிலே போடப்பட்டால் என்ன நடக்கும், அடுத்த கட்டம் என்ன என்பது தெரியாது. அடிப்படை இயல்பு, அடிப்படை தியரியாக இருப்பது நெருப்பு சுடும் என்பது. அவர் தைரியப்பட்டார். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் இந்த சோதனையை, எனக்கு இந்த அழிவு வந்தாலும் என்னுடைய உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை நான் புறக்கணிப்பு செய்ய மாட்டேன் என்பதில் அவர் உறுதியோடு இருந்தார். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். அவர் அங்கே நெருப்பிலே போடப்படுகிறார். அல்லாஹு தாலா அதன் விளைவாக அல்லாஹு தாலா அவருக்கு என்ன செய்கிறான், கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம், அல்லாஹு தாலா நெருப்புக்கு கட்டளை போடுகிறான், நீ இந்த இப்ராஹிமுக்கு குளிராகவும் அவருக்கு சாந்தமாகவும் இருந்து கொள்ளென்று அல்லாஹு தாலா அந்த நெருப்புக்கு கட்டளை போடுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹுடைய விடயத்திலே, அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாம் உறுதியாக இருப்போம் என்றிருந்தால், அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்பதில் நாம் தெளிவோடு இருப்போம் என்றிருந்தால், நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டான். நாம் அல்லாஹுக்காக என்று ஒரு பணியில இறங்கியதன் பின்னர், அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து நாம் ஒரு பணியில இறங்கியதன் பின்னர், அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை இடைநடுவிலே கைவிட மாட்டான் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க முடியுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த நம்பிக்கையில், அல்லாஹ்வின் மீதுள்ள அல்லாஹு தாலா அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் வயோதிப பருவத்தை அடைந்த நிலைமையில், தன்னுடைய மனைவி வயோதிப பருவத்தை அடைந்த நிலைமையிலும் அல்லாஹு தாலா பிள்ளை தருவதற்கு சக்தி பெற்றவன் என்பதில் அவர் ஒருபொழுதும் நம்பிக்கை இழக்கவில்லை. அவர் ஒருபொழுதும் அதிலே நம்பிக்கை இழக்கவில்லை. அவ்வளவு வயதான காலத்திலும், வயோதிப பருவத்திலிருந்தும் அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஒரு பிச்சலத்தை தந்து விடுவாயாக, எனக்கு சாலிகான ஒரு பிச்சலத்தை தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு கேட்கிறார். அல்லாஹ் சக்தி பெற்றவன். உலகத்தினுடைய காரணிகள் அதற்கு அசாத்தியமானவைகளாக இருக்கலாம், அவைகள் சாத்தியமற்றவைகளாக நம்முடைய அறிவின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய சக்தியை தாண்டி எந்த ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சக்தியில் தான் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஒன்றை செய்வதற்கு நாடிவிட்டால் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது என்ற அந்த ஆழமான அடிப்படையான நம்பிக்கையை நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே படிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி படைத்தவன். அல்லாஹு தாலாவுக்கு சக்தி பெறாத எந்த ஒன்றுமே கிடையாது என்று அந்த விடயத்தை நாம் இதில் இருந்து படிக்க முடியுமாக இருக்கிறது. நாம் மேற்சொன்ன செய்தியாக இருக்கலாம். இந்த இரண்டு செய்தியில இருந்தும் நாம் புரிந்து கொள்கின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய அடிப்படை நியதிகள், அடிப்படை விடயங்களுக்கு அப்பால் அல்லாஹு தாலா ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாடினான் என்றிருந்தால், இது இப்படித்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டால், உலக நியதிகளுக்கு அப்பால், மனித அறிவினுடைய நிலைமைகளுக்கு அப்பால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி காட்டுவான் என்பதில் நாம் உறுதியோடும் தெளிவோடும் இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கின்ற முக்கியமான செய்தியாக இதுவும் காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்கின்ற இன்னும் பல செய்திகள் காணப்படுகின்றன. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த பிள்ளை கிடைத்து விட்டது. தானும் வயோதிப பருவத்திலே இருக்கிறார்கள், தன்னுடைய மனைவியும் வயோதிப பருவத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த இஸ்மாயில் என்ற அந்த குழந்தையை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு காலமாக அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கெஞ்சி கேட்டு கிடைத்த அந்த குழந்தை, அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் இந்த பிள்ளையை நீங்கள் அங்கு மக்காவிலே சென்று விட்டு வர வேண்டும் என்ற அந்த கட்டளை வருகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் எவ்வளவோ பிள்ளைக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ பிள்ளையோடு கொஞ்சம் விளையாட வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்திலே இருக்கலாம்.
இருக்கலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது, நான் நிறைவேற்றியாக வேண்டும், இதற்கு எனக்கு மாற்றம் செய்ய முடியாது, என்னுடைய ஆசைக்கு ஏற்ப நாம் நடந்துவிட முடியாது, நான் இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அல்லாஹ்வுடைய கட்டளையும் படிக்க, என்னுடைய ஆசா பாசங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்துத்தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இவ்வளவு வயோதிப நிலையிலே இருந்த தன்னுடைய மனைவி ஆசையோடு இவ்வளவு காலம் எதிர்பார்த்து கிடைத்த அந்த பிள்ளை இரண்டு பேரையும் கொண்டு போய் எந்த விதமான பயிர் பச்சைகளும் இல்லாத, எந்த விதமான மனித நடமாட்டங்களும் இல்லாத, எந்த விதமான உணவுக்கோ குடிபானத்துக்கோ எந்த விதமான வசதிகளும் இல்லாத அந்த பூமியிலே விட்டு வருகிறார்கள். பூமியிலே விட்டு வருகிறார்கள். ஒரு கொஞ்சம் நீரோடும் ஒரு சில ஈத்தம்பழங்களோடும் தன்னுடைய பிள்ளையையும் மனைவியையும் விட்டு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் எவ்வளவோ யோசிக்கிறோம். நான் இந்த விடயத்தை செய்தால், இந்த கடமையை செய்தால், ஹஜ்ஜுடைய கடமையை நான் செய்தால், இதற்காக நான் இவ்வளவு செலவழித்தால் நான் என்னால் வீடு கட்ட முடியுமா, எனக்கு அதை செய்ய முடியுமா, வாகனம் வாங்க முடியுமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இந்த நேரத்தில் தொழுகைக்கு போனால் இது பாலாகிவிடுமே, அது பாலாகிவிடுமே என்று நாம் அற்பமான சில விடயங்களை வைத்து நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு புறக்கணிப்பு செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, அற்பமான சில லாபங்களுக்காக, அற்பமான சில இன்பங்களுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு புறக்கணிப்பு செய்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணுகிறார்கள், இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணுகிறார்கள். இவ்வளவு எந்த விதமான பாதுகாப்புக்கான உத்தரவாதமும் இல்லாத, என்னுடைய பிள்ளையினுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத, என்னுடைய பிள்ளையினுடைய உணவுக்கோ குடிபானத்துக்கோ எந்த விதமான ஆதரவும் இல்லாத அந்த சூழலிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை நம்பிக்கை இழக்கவில்லை, அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிட மாட்டான் என்பதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையும் படிக்க விட்டு வருகிறார்கள். திரும்பி பார்க்கவில்லை, திரும்ப கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, எங்களை இங்கு விட்டு செல்கிறீர்களா? இயலாமல் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, உங்களுக்கு அல்லாஹுவா இதனை ஏவியது என்று கேட்டார்கள். இவ்வளவோ எந்த விதமான இப்படியான ஒரு இடத்தில் எங்களை தட்டம் தனியாக விட்டு செல்கிறீர்களே, இப்படி விட்டு செல்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று ஒரு வார்த்தை கேட்டார்கள். அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு ஆமென்று சொல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியாக இருந்தால் அல்லாஹ் ஒரு பொழுதும், அல்லாஹ்வே சத்தியமாக அல்லாஹ் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டான். அவர்களுடைய நம்பிக்கையை பாருங்கள். இப்ராஹிம் நபியுடைய பாசறையிலே வாழ்ந்த அந்த ஈமானிய தாயினுடைய நம்பிக்கையை பாருங்கள். அவர்கள் பார்க்கவில்லை, இப்படி ஒரு பெண்ணை இப்படி விட்டு செல்வதா, தாய் தந்தை என்ற இரக்கம் இல்லாமல் இவ்வளவு ஒரு குழந்தையை இப்படி விட்டு செல்வதா? அவர்களும் அங்கு அதனை எல்லாம் யோசிக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது, என்னுடைய ரப்புடைய கட்டளை, ரப்புடைய கட்டளைக்காகத்தான் நான் இங்கு இப்படி விடப்படுகிறேன் என்றிருந்தால் என்னுடைய ரப்பு ஒருபொழுதும் எம்மை கைவிட மாட்டான், என்னை கைவிட மாட்டான், இந்த பிள்ளையை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு பேசினார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வருகின்ற பொழுது அதற்கு பின்னால் உள்ள அற்பமான சில்லறை காரணிகளை வைத்து நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் பின்வாங்கக்கூடாது. அல்லாஹ் இதனை ஹலாலாக்கி இருக்கிறான், அல்லாஹ் இதனை ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் இதனை செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான், செய்வோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை மதித்து நான் ஒன்றை செய்தால் அது ஒரு பொழுதும் எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அல்லாஹ் ஒரு பொழுதும் என்னை வீணாக்க மாட்டான், இதனால் என்னுடைய எந்த ஒன்றுமே வீண் போகாது, அல்லாஹ் கைவிட மாட்டான் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கையை இந்த வாழ்க்கையில் இருந்து படிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன? அந்த பாலைவன பூமியிலே, அந்த நீருக்கான எந்த விதமான வழிகளும் இல்லாத அந்த பூமியிலே அல்லாஹு தாலா மிக பெரும் நீரூற்றை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, இன்று வரைக்கும் வற்றாத ஒரு நீரூற்றை அல்லாஹ் ஏற்படுத்தினானே, அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசை பாருங்கள். அல்லாஹ்வின் மீது வைக்கின்ற உறுதியான ஆழமான நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசை பாருங்கள். அல்லாஹ் இப்படித்தான் தருவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இப்படித்தான் தருவான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன்.
இந்த பூமியிலே அனைத்துக்கும் அல்லாஹ், எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். ஆனால் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு, அல்லாஹ்வின் மீது உறுதியான தவக்குலோடு எங்களுடைய காரியங்களை அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வாழுகின்ற பொழுது நாம் ஒரு நாளும் நஷ்டமடைய மாட்டோம். அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படித்து தருகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கைகள் எல்லாம் நமக்கு வெறுமனே கதைகளாக இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பாடம் படித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் பல செய்திகள் நமக்கு படிப்பதற்கு இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை வருகிறது. இப்படியான நிலைமையிலே தட்டந்தனியாக விடப்பட்டிருக்கிறார்கள். அவரை விட்டு சென்று விட்டார்கள். திரும்ப அல்லாஹு தாலா அவருக்கு கனவிலே காட்டுகிறான், உங்களுடைய பிள்ளையை அறுக்க வேண்டும் என்ற கட்டளை வருகிறது. தன்னுடைய பிள்ளையிடத்திலே போய் கேட்கிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, நான் உங்களை அறுப்பதாக கனவிலே காணுகிறேன், என்ன செய்ய, உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்ற அர்த்தத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறார்கள். அந்த ஈமானிய தந்தை, இந்த ஈமானிய தாய், இந்த இரண்டு ஈமானுக்கும் கிடைக்கப்பட்ட அந்த ஈமானிய குழந்தையினுடைய ஈமானை பாருங்கள். நபி தந்தையை பார்த்து சொல்கிறார்கள், அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள். நீங்கள் என்னை பொறுமையாளராக கண்டுகொள்வீர்கள். எப்படிப்பட்ட ஈமான் என்று பாருங்கள். தன்னுடைய கழுத்திலே கையை வைத்து தன்னுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்தால் உயிர் போகும் என்பது தெரியும். நான் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுப்பேன் என்ற அந்த அறிவுள்ள அந்த பருவத்திலே தான் இந்த கட்டளை வருகிறது. உறுதியோடு பேசுகிறார்கள், நான் பொறுமையாக இருக்கிறேன் வாப்பா, நான் இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பொறுமையாக பார்ப்பீங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளையும் படிக்க என்னை அருகுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டு பேரும் அப்படியே வளர்த்தாட்டப்பட்டு அவர்கள் பலமா அஸ்லமா வதல்லஹா, அப்படியே அல்லாஹு தாலா அவருடைய கட்டளையும் படிக்க வதல்லஹு லில் ஜபீன், அப்படியே அறுப்பதற்காக தயாராகிறார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், கத் ஸத்தகத ருயா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, உங்களுக்கு அருளப்பட்ட அந்த கனவை நீங்க உண்மைப்படுத்தி விட்டீர்கள். அல்லாஹு தாலா சோதித்தான். மகனை அறுப்பதற்கென்று மிகப்பெரிய ஒரு கட்டளையை போட்டான். அல்லாஹுடைய கட்டளையை மதித்து அவர்கள் அதற்காக தயாராகினார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹு தாலா அதற்கு பகரமாக சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான். அவருக்கு அறுப்பதற்காக சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான். அன்புக்குரியவர்கள், எப்படி அல்லாஹ் இவருடைய ஈமானை, இவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் என்பதை அல்லாஹ் அந்த ஈமானை எப்படி சோதித்தான் என்று பாருங்கள். நாங்கள் என்றால் இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டளை வருகின்ற பொழுது நாங்கள் இவ்வளவு தயங்குவோம். எத்தனை பேரிடத்திலே கருத்து கேட்புட்டு இப்படி அதிலிருந்து இந்த விடயத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம். உதாரணத்துக்கு எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் என்று பாருங்கள், பெரிய ஒரு வாசாக ஒரு ஏதாவது ஒரு லாபம் வருகிறது. அதிலே எப்படியாவது அந்த லாபத்தை அடைந்து கொள்வதற்கு யாராவது இதற்கு ஹலால் பத்துவா தருவதற்கு இருக்கிறார்களா என்பதற்காக நாங்கள் தேடி தேடி அலைந்து திரிவோம். இப்படித்தான் நம்முடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹ் இப்படித்தான் இதிலே விதியை வைத்திருக்கிறான் என்று வருகின்ற பொழுது உடனடியாக கட்டுப்படுவதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் முன்மாதிரி மிக்கவர்கள். இந்த வாழ்க்கையிலிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அங்கும் அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை. அல்லாஹுடைய கட்டளை என்று வருகின்ற பொழுது உடனடியாக அவர் மதித்தார். அல்லாஹ் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உடனுக்குடன் கொடுத்தான். இந்த இப்ராஹிம் நபியுடைய நம்பிக்கையாக இருக்கலாம், அவருடைய மனைவியுடைய ஈமானாக இருக்கலாம், இந்த பிள்ளையினுடைய ஈமானாக இருக்கலாம். அல்லாஹுடைய கட்டளை என்று வருகின்ற பொழுது ஒரு அணுவளவும் தயங்காமல் உடனடியாக கட்டுப்படுவதற்கு முன் வந்தார்கள். அல்லாஹ் அந்த ஈமானை சோதித்ததன் பின்னர் அவர்களுக்கு கொடுத்த வெகுமதிகளும் லேசான வெகுமதிகள் அல்ல, உலகத்தின் நியதிகளை எல்லாம் தாண்டிய மிகப்பெரிய வெகுமதிகளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற்று நாம் நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்வோமாக.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து சில விடயங்களை படித்தோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காக, ஒரு சமூகத்தை வழிப்படுத்துவதற்காக இறக்கிய அந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் கிட்டத்தட்ட 3இல் ஒரு பகுதிக்கு மேற்பட்ட அளவுக்கு அல்லாஹ் வரலாறுகள் சொல்லுகிறான். வரலாறுகள் ஒரு சமூகத்தை பக்குவப்படுத்துவதில், நெறிப்படுத்துவதில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கின்றன. ஒரு பக்கத்தில் அல் குர்ஆனுடைய போதனைகளில் இப்படியெல்லாம் ஒரு மனிதனுடைய ஈமான் இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இப்படியெல்லாம் பாவங்களை தவிர்க்க வேண்டும் என்ற அந்த கட்டளைகள் அல்லது சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் நடைமுறை ரீதியாக யார் யார் எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினார்கள், நடைமுறையில் இதுவெல்லாம் எப்படி சாத்தியமாகும் என்பதற்கெல்லாம் வரலாறுகள் சொல்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை எப்படியெல்லாம் நாங்கள் தண்டிப்போம் என்பதையெல்லாம் அல்லாஹ் வரலாறுகள் சொல்லி அல்லாஹ் நமக்கு படிப்பினை தருகிறான், பாடம் நடத்துகிறான். எனவே அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரிகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வரலாறுகளை படிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ வரலாறுகள் தெரியும். இந்த பாடத்திட்டத்தினூடாக எத்தனையோ வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள். அதில் எது உண்மை எது பொய் என்பது தெரியாது. எத்தனையோ வரலாறுகளை ஏதோ பாடத்திட்டத்திலே உள்ளது என்பதற்காக படித்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய வரலாறு எந்த அளவுக்கு தெரியும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அன்புக்குரியவர்களே. அந்த வரலாறுகளை, பாடத்திட்டத்திலே உள்ள வரலாறுகளை படிப்பதனால் அவர்களுடைய ஈமான் அதிகரிப்பதும் இல்லை, அவர்களுடைய தக்குவா அதிகரிப்பதும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று கேட்டால் அதுவும் பெரிதாக ஒன்றும் ஏற்பட போவதில்லை. எம்முடைய பிள்ளையினுடைய ஈமானை வளர்ப்பதற்கு, தக்குவாவை வளர்ப்பதற்கு, எம்முடைய பிள்ளை இந்த சமூகத்திலே முன்மாதிரி மிக்க, நற்குணம் மிக்க ஒரு சீதேவியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவர்களுக்கு இப்படியான வரலாறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமல்ல படித்து கொடுத்தார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமல்ல படித்து கொடுத்தார்கள், சஹாபாக்களுடைய தியாகத்தை படித்து கொடுத்தார்கள். எப்படி குர்ஆனை ஹதீஸை படித்து கொடுத்தார்களோ, சஹாபாக்கள் இந்த உலகத்திலே என்னென்னவெல்லாம் தியாகம் பண்ணினார்கள், இந்த உலகத்திலே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வை பயந்து வாழ்வதற்கு அவர்கள் எந்த அளவு தம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு கவனமாக நடந்து கொண்டார் என்பதற்கு நடைமுறை ரீதியாக அவர்களுடைய செயற்பாடுகளை பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தார்கள். எனவே நமக்கு முன் சென்றவர்களுடைய வரலாறில் இருந்து நாம் படிக்கின்ற பொழுது நாம் அதனை யதார்த்த பூர்வமாக நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல் குர்ஆனுடைய இந்த போதனைகளுடைய அமைப்பும் நமக்கு இதனைத்தான் கற்றுத்தருகிறது. அதிலிருந்து படித்து கொண்ட சஹாபாக்களுடைய அந்த செய்திகள், தாபியங்களுடைய நடைமுறைகளும் நமக்கு அதனைத்தான் கற்றுத்தருகிறது. நாம் முன் சென்றவர்களுடைய வரலாறுகளை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஈமானை பாதுகாத்து கொண்டவர்களுடைய வரலாறை படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தக்குவாவை கட்டி காப்பதில், எந்த அளவுக்கு ஹராம் ஹலாலை பேணுவதில் பக்குவமாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் பக்குவம் எடுத்தார்கள் என்று வரலாறை நாங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல் குர்ஆனில் இருந்து வரலாறுகளை படித்து கொடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களுக்கு வரலாறை படித்து கொடுக்க வேண்டும். இப்படி அவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை பக்குவப்படும். அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பாக இப்ராஹிம் நபியுடைய வரலாறை சொல்லி நபிக்கும் கட்டளை போடுகிறான். அந்த வழியிலே போகுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அளவுக்கு பலமான ஈமான் அல்லாஹ் பொதுவாக நம் அனைவருக்கும் சொல்கிறான். தத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் நபியுடைய வழியிலே போகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வழியிலே போவதற்கு படித்தால் தானே நமக்கு அந்த வழியிலே போகலாம். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை படித்தால் தான் நமக்கு அந்த வழியிலே போகலாம். எனவே நான் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மட்டும் தொட்டி காட்டினேன். எந்த அளவுக்கு அந்த வாழ்க்கையிலே படிப்பதற்கு இருக்கிறது, எந்த அளவு நம்முடைய ஈமானை அது வளர்க்கிறது என்பதற்கு ஒரு சில உதாரணங்களாக சில விடயங்களை தொட்டி காட்டினேன். குறிப்பாக நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்துகிறேன்.
நாம் அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறுகளை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறையும் படிக்க வேண்டும். அதனை நாங்கள் படிக்கின்ற அளவுக்கு நம்முடைய ஈமான் உறுதி பெறப் போகிறது. அது உறுதி அடைந்து அது பலம் பெறப் போகிறது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படியான வரலாறுகளை சொல்ல வேண்டும். நம்முடைய மனைவிக்கு அந்த வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வரலாறுகளை படிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை, அதற்கான வழிகளை செய்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நமக்கு ஈருலக வாழ்க்கைக்குமான அந்த சுபீச்சத்தை தர போதுமானவன். எனவே எதனை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.